மாநகராட்சியில் 50 லட்சம்னா திருவேற்காடு டவுன்ஷிப்பில் 35 லட்சம். பேக்கேஜ் டெண்டர் எல்லாம் பேக்கேஜ் 55% தான் ரோடே போடுறாங்க. சென்னை மாநகராட்சி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எதை தொட்டாலும் லஞ்சம் லாவணியம் எல்லாம். சென்னை மாநகராட்சியில் இந்த அண்ணா 3 கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக டிராபிக் ராமசாமி பல வழக்குகளை தொடர்ந்தார் ஹைகோர்ட்டில். ஹைகோர்ட்டும் பல வழக்குகளில் தீர்ப்பு கொடுத்தது. அண்ணா 3 கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இடிக்கணும், அதுவும் மெயினாக ரங்கநாத ஸ்ட்ரீட் வணிக வளங்க பில்டிங்கெல்லாம் இடிக்கணும்னு தீர்ப்பு கொடுத்தது. இவ்வளோ பில்டிங் அவ்வளோ பில்டிங்லாம் அண்ணா 3 கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி எல்லாத்தையும் இடிக்கணும்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது. காலப்போக்கில் எல்லாம் அப்படி அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுப்புற 2022 சென்னை மாநகராட்சியில் அண்ணா 3 கன்ஸ்ட்ரக்ஷனுக்கெல்லாம் 1913 ஆன்லைன் கம்ப்ளைண்ட்னு ஒரு ஆன்லைனில் ஒரு இதை ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் கம்ப்ளைண்ட் போட்டாங்கன்னா அந்த வீடை லாக் பண்ணணும், இடிக்கணும், கொல்லணும்னு பல வகையில் நடவடிக்கைலாம் எடுப்பாங்க. இதையே பயன்படுத்தி கவுன்சிலருங்க, சென்னை மாநகராட்சி கவுன்சிலருங்க அவங்களும் சில தூண்டுதல் உள்ள ஆளுங்க சில பேருங்களை வச்சுக்கிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை போடுவாங்க. சம்மந்தப்பட்டவங்ககிட்ட பேசுவாங்க, கட்டிங் வெயிட்டாக வாங்கிப்பாங்க. இது அப்படியே விட்டுட்டு இருந்து இது வாடிக்கையாக இருந்துக்கிட்டு இருக்கு. 22, 23, 24, 25 இப்போ குண்டு போட்டிருக்கான் கார்ப்பரேஷன் கமிஷனர். கோர்ட்டு கண்டனம் தெரிவிக்குது. 3 வருஷத்தில் யாருக்கெல்லாம் அண்ணா 3 கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி இருந்தோ எல்லாத்தையும் லாக் அண்ட் சீல் வைங்க, கவர்மெண்ட் எலெக்ஷன் லாக் அண்ட் சீல் வைங்கன்னு எப்போ சொல்கிறான்? இன்னும் 6 மாதத்தில் 8 மாதத்தில் தேர்தல் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த நேரத்துக்கு போய் லாக் அண்ட் சீல் வைங்க அப்படின்னு மீட்டிங்கில் போட்டு கமிஷனர் குமர குருபரன் உத்தரவு போடுறாரு. அவங்க மாநகராட்சியில் மிகப்பெரிய மகா ஊழல் நடக்குது. பேக்கேஜ் டெண்டர் எல்லாம் பேக்கேஜ். சுடுகாட்டில் பாடி அடிக்கிறது தான் பேக்கேஜ் வரலன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. பாடி அடிக்கிறது பேக்கேஜ் வரல. கார்பரேஷனில் மாத சம்பளம் போடுறாங்க பாருங்க, அதில் இன்சென்டிவ் போடுறாங்க கட்டிங்கன்னு, அதுக்கு ஒரு பேக்கேஜ் இன்னும் வரல. அதையும் கண்டுபிடிச்சிருவாங்க. 100 கோடி ரூபாய் சேலரி போடுறோம், ஆமாம் ஏகப்பட்ட சேலரி போடுறோம், அதில் ஒரு 2% போடு, அதுவும் கொடுத்தாதான் இனி சேலரி. திவாலாகி போச்சு கார்பரேஷனு. இந்த அக்கௌண்ட்லேருந்து அந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர், இதெல்லாம் மேக்கப் பண்ணி கொடுக்கணும். 20ஆம் தேதிக்கு மேலே யாருக்கும் பேமெண்ட்டு கிடையாது, சேலரி போகிற வரைக்கும் யாருக்கும் பேமெண்ட்டு கிடையாது அப்படின்லாம் நடத்தி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேக்கேஜ்லேயே ஒரு மகா ஊழல். என்ன ஊழல்னு கேட்டீங்கன்னா, ஐஆர்ஆர் ரோடு, பிஆர்ஆர் ரோடு, இன்னர் ரிங் ரோடு கார்பரேஷன் மண்டலம் உள்ள சாலைகள்லாம் அது கார்பரேஷன் மண்டலத்தில் தான் வேலை பண்ணுவாங்கன்னு நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கூட பேக்கேஜ் வச்சாங்க. பேக்கேஜ் வச்சு ஐஆர்ஆர் ரோடுன்னு தனியாக டெண்டர்லாம் வச்சாங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, பிஆர்ஆரில் ஐஆர்ஆர் ரோடு பூரா பிஆர்ஆர் டெண்டரு. பிஆர்ஆரில் ஒரு குறிப்பிட்ட ஒப்பந்தக்காரர் தான் எடுக்க முடியும். ஆனால் பட்டியல் தயார் பண்ணுறதுலாம் யார்? மதிப்பீடு தயார் பண்ணுறது மண்டல குழு அதிகாரிங்க, பொறியாளருங்க. அதை அப்படியே பிஆர்ஆருக்கு அனுப்பிச்சிட வேண்டியது, பிஆர்ஆர் டெண்டர் வைக்க வேண்டியது, பட்டியல் தொகையை வேலையை வாங்க வேண்டியது, பில்லு இன்ஜினியரிங் மண்டல லெவலில் ரெக்கார்ட் பண்ண வேண்டியது, பேமெண்ட்டு வாங்க வேண்டியது. பிஆர்ஆருக்கு இதில் எந்த வேலையும் கிடையாது. ஆனால் டெண்டர் கூடுறது தான் வேலை. பேக்கேஜில் கட்டிங் 12% வாங்குறானுங்கய்யா கொள்ள லாபத்தில். இதெல்லாம் எப்படா இவ்வளோ பர்சன்டேஜெல்லாம் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மதிப்பீடு தயார் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, டேட்டா திருவேற்காடு இருக்குது, அம்பத்தூர் மாநகராட்சி எல்லையில் இருக்குது. திருவேற்காட்டில் ஒரு நகராட்சி 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 25 லட்சம் 50 லட்சம் மதிப்பீடுன்னா,
திருவேற்காட்டில் அதே 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு மாநகராட்சியில் 50 லட்சம்னா திருவேற்காடு டவுன்ஷிப்பில் 35 லட்சம். அதே 1 கிலோமீட்டர் ரோடு திருவேற்காடுக்கும் அம்பத்தூருக்கும் நடுப்புற அயப்பாக்குன்னு ஒரு கிராம பஞ்சாயத்து இருக்குது. அந்த பஞ்சாயத்தில் ரோடு போகணுன்னா 30 லட்சம், 25 லட்சம், 25 லட்சம், 35 லட்சம், 50 லட்சம். ஆனால் 1 கிலோமீட்டர் ரோடுக்கு. அப்புறம் ஏன் டேட்டாவில் சென்னை மாநகராட்சியில் கொள்ளடிக்க மாட்டான்? 13 கிட்டத்தட்ட 25% லஞ்சமே போயிடுது. கான்ட்ராக்டுக்காரங்களுக்கு ஒரு 15%, 20%, 55% தான் ரோடே போடுறாங்க. 50%, 55% தான் ரோடே போடுறாங்க. இது சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும். இதில் எல்லா வகையிலையும் விஞ்ஞான ஊழல். பில் பண்ணுறதெல்லாம் சாதாரணமாக இல்லை, ரொம்ப நேர்மையாக செக் பண்ணி பில் பண்ணுற மாதிரி எல்லா ஆன்லைனில் பேமெண்ட் தான். இது இப்படி. இதை விட தாம்பரம் மாநகராட்சி, ஐயோ, அடிச்சோட்டு 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 அடிச்சோட்டு. அங்கே இருக்கிற கமிஷனர் நல்ல மனுஷன். ஏசி லெவல்லே எல்லாம் டிஸ்போசல். ஆமாம், பேமெண்ட் எல்லாம். அந்த ரோடு வேலை நடந்ததா வேலை நடக்கலையா, கார்பரேஷன் பொறியாளருங்க பண்ணி கொடுக்குறத அப்படியே பாஸ் ஆர்டர்ஸ் போட்டு அப்படியே ரிலீஸ். கமிஷனர் கவனத்துக்கு கூட போகிறது கிடையாது. அங்கே ஒரு பெரும் கொள்ளை, அதெல்லாம் கவனிக்காமல் இருக்கிறாங்க இன்னும். ஆமாம், அங்கே மேயர் லெவலில் மந்திரிக்கு போகிற கமிஷனு, மேயருக்கு போகிற கமிஷனு, எம்எல்ஏக்கு போகிற கமிஷனு, இப்படியே பல வகையில் போயின்னு அது ஒரு ரூட்டில் போயிட்டே இருக்குது. தாம்பரம் மாநகராட்சி இப்படி, ஆவடி மாநகராட்சி அப்படி. ஆவடி மாநகராட்சிலையும் அப்படி அதிகாரிங்க தான். ஆக மொத்தத்தில் தளபதியார் நல்லாட்சி தருவார், வருவார், நல்லாட்சி தருவார். வாஸ்தவம் தான். தலைவர் வந்தார், மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள்லாம் கொடுத்தார், கொண்டார். ஆனால் உள்ளாட்சித்துறையில் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் வேலுமணி அடித்தது மாதிரி 4 மடங்கு இன்றைக்கி அடிக்கிறாங்க எல்லா லெவல்லையும். இதெல்லாம் இருக்கிற இந்த 10 மாதம் 11 மாதத்தில் களை எடுக்கலன்னு வச்சுக்கேன், தாம்பரம் மாநகராட்சி திவால், ஆவடி மாநகராட்சி திவால், சென்னை மாநகராட்சி திவால், தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும் மாநகராட்சிகள் திவால் 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 திவால். தளபதியெல்லாம் கண்டு நடவடிக்கை எடுப்பாரா? பொறுத்திருந்து பார்ப்போம்.